பிரியாணி சாப்பிடுங்கிற ஆசையில கஷ்டப்பட்டு கூட்டத்துல சண்டை போட்டு நான் வாங்கின பிரியாணி இல்லையா. முத்துப்பேட்டை சந்தனக்கூட்டில் என்ன கிடைக்கும் சாப்பிட அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோல இருந்து ஐஸ் கோலா வரைக்கும் இருந்தது. அது இல்லாம நிறைய சொல்ற கேட்டுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பீஃப் பர்கர்லாம் போட்டிருந்தாங்க. அது ரெடி பண்றதை பார்க்கவே எச்சூர ஆரம்பிச்சிட்டு, அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஷவர்மா ஒன்று வாங்கினேன். ஷவர்மா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பர்கர்னு வாங்கினேன். அந்த சிக்கன் பர்கரோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த ஏரியாலே சுட சுட பரோட்டா போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ரால் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3 ரால் உள்ளதை பிச்சு நான் சாப்பிட்டு பார்த்தாங்க. எனக்கு இதோட டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல, உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். அப்புறம் ஒரு இடத்துல ஃப்ரீயாக பிரியாணி தராங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சி அந்த பிரியாணி போட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் சிக்கன் பீஸ் இருக்குன்னு பார்த்தா அதில் ஒரு ஊறுகாய் பேக்கெட் இருந்துச்சு. சரி சிக்கன் பீஸ் உள்ள இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா கடைசியில் அது குஸ்காங்க. ஆனால் என்ன ஒரு ஆறுதல்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முட்டை ஒன்று வச்சிருந்தாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்த பசியில் குஸ்கா சாப்பிட்டேன். குஸ்கா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் முத்துப்பேட்டை கந்தூரி விழாவில் என்ன சாப்பிட்டீங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.